7:29, 2 சாமுவேல் 7:29 இந்த வசனத்தை பார்க்கும்போது, உம்முடைய ஆசீர்வாதத்தை உமது அடியேன் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதப்பட்டு இருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியேன் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதப்பட்டு இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ உம்முடைய அடியேன் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதப்பட்டு இருப்பதாக. சுடா, அப்ப ஆசீர்வாதப்பட்டிருப்பதாக உங்களுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது சங்கீதம் 118:15 வாசிக்கும் போது, நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம், கம்பீர சத்தம் கேட்கும். அப்ப ரட்சிப்பின் சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் தங்கணும்னாக்கா ரட்சிப்பின் சத்தம், துதியின் சத்தம், வேதத்தை வாசிக்கிற சத்தம் வீட்டில் கேட்கணும். சினிமா பாட்டு, இந்த பாட்டெல்லாம் ஓடி இருந்தாக்கா ரட்சிப்பு இருக்காது. நம்ம ஆணோட சத்தம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீடு வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா, வெளிச்சமா இருக்கும். அப்போ வீடு ஆசீர்வாதப்பட வேணும்னாக்கா அப்படிதான் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா. இதுல சினிமா பாட்டம், தேவையில்லாத பாட்டுங்களை போட்டு வீட்டை என்ன செய்யக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் பாட்டை போட்டு நல்ல வசனத்தை வளரும்போது நல்ல வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாங்களும் உண்மையா இருக்கணும் இல்லைங்களா? உண்மையா இருக்கும்போது தான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ அந்த வீட்டை கட்டி காப்பாற்றணும். அந்த வீட்டை சதாக்காலம் ஆசீர்வாதப்பட்டிருக்கணும்னாக்கா ஒரு பெண்ணால தான் முடியும். அல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 19:14 வாசிக்கும் போது, வீடு ஆஸ்தியம், பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. அப்போ வீடு ஆஸ்தியெல்லாம் தகப்பனாரோ அங்கெல்லாம் வச்சுட்டு போறாங்க. ஆனா புத்தியுள்ள மணியோ கர்த்தர் தரார். அல்லேலூயா. அப்போ இந்த வீட்டை காப்பாற்றணும், அந்த ஆசீர்வாதத்தை தங்கி காப்பாற்றணும்னாக்கா ஒரு பெண் வேணும். அப்பதான் ஒரு புத்தியுள்ள மனைவி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப புத்தியுள்ள மனைவி இருந்தாக்கா அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப புத்தியுள்ள மனைவின்னு சொல்லும் போது, அந்த புத்தியுள்ள மனைவினாக்கா வீட்டை கட்டி காப்பாத்துற மனைவி இல்ல. வீட்டை கட்டி காப்பாத்துறது எல்லாரும் தான் செய்யறாங்க. ஊழியத்தை கட்டி காப்பாத்துற. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை கட்டி காப்பாத்துறது, தேவனுடைய வாஞ்சையை காப்பாத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வீடு நான் பொறுப்பா பாத்துக்கிறேன், சாவி எண்கள் தான் இருக்கு, எல்லா பொறுப்பு எனக்கு தான் இருக்கு, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், தாய் போல பார்த்துக்கிறேன். அது பார்த்துக்கிறவங்க புத்திசாலி இருக்கிறாங்க. அந்த புத்திசாலியோடு தேவனுடைய சித்தத்தை செய்யற புத்திசாலி வேணும். அல்லேலூயா. அப்போ அந்த கிஃப்ட் சொல்லும் போது ஆண்டவர் சித்தத்துபடி, அப்போ ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் ரட்சிப்பு நடத்துறது, தேவனுடைய வார்த்தையில் கொண்டு போறது, இந்த புத்திசாலியான மனைவி இருக்கும்போது அது ஆண்டவர் தர்றது. அல்லேலூயா. அப்போ அந்த கிஃப்ட் கிடைக்கும் போது அப்போ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ மனைவி புத்திசாலியா இருந்தா மட்டும் போதாது, இங்க புருஷனும் புத்திசாலியா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எபேசியர் 5:28 வாசிக்கும் போது, அல்லேலூயா, சொந்த சரீரத்தை அதே போல மனைவி மேல அன்பா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா புருஷனுக்கும் அதுல பங்கு இருக்கு. மனைவி கிட்ட அன்பா இருக்கணும். மனைவி கிட்ட அன்பா இருக்கணும்னாக்கா, மனைவியை துன்பப்படுத்தினாக்கா அவனே துன்பப்படுத்துகிற மாதிரி ஒரு மனதோடு ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர். ஒண்டியா தனிமையா இருக்குது நல்லதல்ல இல்லைங்களா? இப்போ ஏற்ற துணை தந்து ஒரு குடும்பம் சொல்லி வைக்கும்போது, அப்போ ஒரு மணி எப்படி கொண்டு வரணும்? குடும்பமாக ஒரு மணி கொண்டு வரணும். அங்கதான் இருக்கு. உன் வழி நீ பார்த்துக்கோ, என் வழி நான் பார்த்துக்கிறேன். அப்படி போடுற குடும்பத்தில் அப்படி இருந்தாக்கா ஆண்ட ஜபத்தை கேட்க மாட்டார். ஒரு மனம் வேணும். அல்லேலூயா. ஒரு மனம், அந்த ஒரு மனத்தை சேர விட மாட்டான் பிசாசானவன். கணவன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் பிரிச்சு வைப்பான். ஜபத்தை சேர விட மாட்டான், எதுலையுமே சேர விட மாட்டான், எந்த ஒரு ஷேர் பண்ணிக்கிறதும் சேர விட மாட்டான், கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதும் சேர விட மாட்டான். பிஸியாக்கி உங்களை தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பான். அது இடம் கொடுக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் ஒரு மனம், அந்த ஒரு மனம் சொல்லும் போது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி சொல்லும் போது கணவனுக்கு தெரியாம மனைவி பணத்தில் எந்த விவரம் செய்யக்கூடாது.
மனைவிக்கு தெரியாம புருஷன் எதுவும் செய்யக்கூடாது. எது இருந்தாலும் 2 பேருக்கு தெரியணும். அழுவியா ஒரு மணி இருக்கணும். அதுதான் அப்பதான் இருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கும் போது அப்ப என்ன வரும், அங்க வந்து சண்டை வராது இல்லைங்களா? இல்லைனாக்கா என்ன வரும், சண்டை வரும். என்ன காசு எடுத்து போய் என்ன போடுற, காசு எங்க எடுத்து போய் போடுற, காசுங்க 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 காசுங்கன்னுட்டு மனைவி. இவர் என்ன சொல்லுவாரு, இவரு உங்களுக்கு என்ன தெரியுமா, எனக்கு தெரியும், நான் தான் நடத்துறது, எனக்கு 1000 கஷ்டம் தெரியும், அப்படி இப்படின்னு இவர் புலம்பின்னு இருப்பார். இதெல்லாம் புலம்பாம இதெல்லாம் ஒன்னஸ் வந்தனாக்கா ஒருத்தர் ஒருத்தர் புரியும். கீழ்படுகிற போல என்ன செய்யணும், புருஷன் கீழ்படியணும். புருஷன் வந்து அன்பா இருக்கணும், மனைவி வந்து கீழ்படியணும். அல்லேலூயா. கீழ்படியாம நான் சொல்றதான் சட்டம், நான் பண்றதா எல்லாமே, நான் சொல்றதா அப்படின்னாக்கா குடும்பத்தை பிரச்சனை தான் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒன்னஸா ஒரு மனதோடு சந்தோஷமா போனோம். அல்லேலூயா. இதில் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் பெரியவன், இதெல்லாம் வரவே கூடாது. நான் தான் அதிகமாக படிச்சுக்கிறேன், நீ படிக்கல, நான் தான் புத்திசாலி, நீ உனக்கு புத்தியே இல்லை, நீ கேட்பார் பேச்சு கேட்டு கெட்டு போவ, நான் சொல்றது நீ கேளு, நான் எனக்கு ரொம்ப புத்தி இருக்கு, ரொம்ப மிஞ்சின நீதிமன்றம் போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டை சார்ந்து பயந்து இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு ஞானத்தை தராரு, ஆண்டவர் பயந்து நடப்போம். வானா இப்படி போனாக்கான பிரச்சனை போயிடுவோம். ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் நடத்தின்னு போவார். ஆண்டவர் பயப்படுற எப்படி கீழ்ப்படிந்தோ அதே போல புருஷன் கீழ்ப்படிந்து வழி நடத்தணும். நான் சொல்றேன் இந்த டாபிக் சொல்லும் போது, கர்த்தருக்குள் இருக்கிறவங்களுக்கு, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படலனாக்கா அதை ரட்சிக்கப்படுற காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பேசுறேன். இல்லை ரட்சிக்க குடும்பம் ஃபர்ஸ்ட் நாம சரியானதா எல்லாமே சரியாகும். இப்போ நாம சரியாகலனாக்கா எங்க சரியாகும், நம்மகிட்ட பிரச்சனை நிறைய இருக்கு. நம்ம சரியானதா மற்றவங்க சரிப்படுத்த முடியும் நிறைய. அப்போ கீழ்ப்படுகிற போல கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படியும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்குள்ள வந்து எதனா பிரச்சனைனாக்கா என்ன செய்யக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. சிலரெல்லாம் போய் கவுன்சிலிங் கொடுத்தா போதும், டிவோர்ஸ் பண்ணு, வேற யாரும் கட்டிக்கோ. மாப்பிள்ளை சொல்றது நீ கட்டிக்க, வேற யாருன்னா பொண்ணு சொல்றது அவன் கடுகுறான், அவன் டிவோர்ஸ் பண்ணி வேற யாரும் கட்டிக்கோ, நல்ல மாப்பிள்ளை கட்டிக்கோ. இந்த ஆலோசனை எல்லாம் பெய் ஆலோசனை. இதெல்லாம் இந்த ஆலோசனை கேட்கவே கூடாது. கணவன் மனைவி இருவர் ஒரு சரீரம் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அது வந்து பிரிக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நியமிச்சிருக்கிறது பிரிக்க கூடாது. மத்தேயு 19:6 வாசிக்கும் போது அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை இணைச்சிருக்கும் போது மனுஷன் பிரிக்க கூடாது. மற்றவங்களை பாதிக்கப்பட வைப்பாங்க, மற்றவங்களும் தொந்தரவு செய்வாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணும். அல்லேலூயா. அது நல்லது கிடையாது. லவ் மேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. லவ் மேரேஜுக்கு சரி கிடையாது. பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்கணும், நல்ல வழியில் கொண்டு போகணும், நல்லா சேர்க்கணும். அல்லேலூயா. அது என்கரேஜ் பண்ணக்கூடாது. லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு வந்துட்டேன், என்ன இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடு. நீ தப்புன்ட்டு இனிமேல் நல்ல ஆலோசனை கொடு. அல்லேலூயா. அப்படி சொல்றது தான் நல்லது. அப்போ பிரிக்க கூடாது. இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பிரிச்சு ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, டிவோர்ஸ் பண்ணி வேற யாரை கட்டி கொடுத்து வாழ வச்சிடறாங்க. அது இன்னும் சாபம் மேல சாபம் தான் சேர்த்து வைக்கிறாங்க. சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. இன்னும் கஷ்டமே. இது நல்லா தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. நான் தெளிவா சொல்லுவேன். சில குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு பாட்டிக்காக ஜெபம் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்காக ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம், தம்பி ஒய்ஃப் வந்து வேற யாரை கட்டின்னு போயிட்டாங்க, அந்த அம்மா இங்கே வந்து கல்யாணம் பண்ணோம், பசங்க பெரிய பசங்க இருக்கிறாங்க. நான் சொன்னேன் அந்த தம்பிக்கு, அப்பா இப்போ நீ நல்லாகிற, நீ கல்யாணம் கட்டின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன் லைஃபு போயிடுச்சு. வந்து இப்போ நீ நல்லாகிற அப்படி நல்லாரு. இல்லைன்னா நீ கட்டுனாக்கா சாபம் எல்லாமே வந்துடும். வானா இருந்துச்சுங்க. அசுத்தாவி ஏறிக்கிச்சு அவருக்கு மேலே. ஏறிக்கின்னு இவங்க ஒய்ஃப் மேலே ஏறிக்கிச்சு. அப்போது அப்படி தான் அசுத்தாவி வந்தது. துரத்தும் போது அந்த தம்பி சொன்ன, பார்த்தியாப்பா எப்படி அசுத்தாவி வந்துச்சு. இப்போ லேட்டாக மேரேஜ் பண்ணது, இப்போ மேரேஜ் பண்ண முடியும் நல்லா தான் இருந்தாங்க. இங்கே மேரேஜ் பண்ணுற தான் கெட்டு போயிட்டாங்க. எப்படி கெட்டு போயிட்டாங்க, இப்போ ஜவிக்க முடியல, அசுத்தாவி ஏறிக்கிச்சு. எப்படி, கணவன் மூலியமா. கணவன் தான் அவர் ஃபர்ஸ்ட் மனைவி அவங்க இறந்ததுனால அங்கே போய் உக்காந்ததுனால அசுத்தாவி ஏறிக்கிச்சு. இங்கே பார்த்துக்கோ, இதுதான் லைஃபு. நல்லா இருந்தால் நல்லா இருப்பேன். கல்யாணம் கட்டினாக்கா அங்கேருந்து தான் சாபமோ என்ன பிசாசுக்கிறியோ எல்லாம் சேர்ந்து எல்லாமே அலம் மோதும். இப்போ தெரியாது,
டைம் பாம் அலாரம் செட் பண்ண மாதிரி அது எப்போ வெடியும் அப்போ வெடியும். அது இப்போதையெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமா வெடியும் போது ஐயோ தவிச்சு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இது சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, சொன்னா கேட்கறது இல்லை. அதனால லைஃப் ஹல்லேலூயா அப்படிதான் போகணும். அப்போ இந்த லவ் மேரேஜ் சொல்லும் போது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா லவ் மேரேஜ் கேட்கவே மாட்டாங்க. இல்லை அந்த பையன் ரொம்ப பிடிக்கும், அந்த பையனை ரொம்ப விரும்புகிறான், அந்த பையன் ரொம்ப விரும்புகிறான், வானாம்மா வானா, அந்த பையனால தான் பிரச்சனை, அந்த பையனால தான் உனக்கு ப்ராப்ளமு. ஆண்டவர் சொல்கிறாரு நீ கேளு கேளுன்னு கேட்கறதில்ல. கேட்காம கட்டிக்கிட்டே பேக்கு, குழந்தை ஆகிட்ட பேக்கு, இதெல்லாம் நடந்துதான். குழந்தை ஆகிட்ட பேக்கு. இப்போ அவன் சொல்கிறான் நீ எனக்கு எழுதி கொடு, எனக்கு வானா, நீ எங்கள் ஸ்டேஷனை எழுதி கொடு, எனக்கு வானா எனக்கு சொல்லிட்டு மற்ற பொண்ணுங்க வாழ்க்கைக்கு எடுத்துனுக்கிறான். இது தேவையா? இது ஆண்ட சொன்னார்ல வானான்ட்டு கேட்கறது இல்லை. ஓகே, இப்போ சொல்றது கேட்கல, லவ் பண்ணி ஆயிடுச்சு, இப்போ ஆனது ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? ஓகே, அட்லீஸ்ட் இனிமேல் தான் ஜபத்தில் ஆண்ட வார்த்தையில் வளரு. ஆண்டு புத்தி சொல்வார். எப்படி ஆண்டு புத்தி சொல்வார்? சபையில் உக்காந்துதான் புத்தி சொல்வார். எப்படி புத்தி தெரியும்? எப்படி தெரிய முடியும்? இப்போ இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசும்போது யாரும் இருக்கிறது இல்லை. அப்புறம் வந்து என்ன வேஸ்ட்டு? எல்லாம் கெட்டு போயிட்டு போய்க்க வேஸ்ட். என்ன வேஸ்ட்டு? கேட்கும் போது கேட்டதான் அந்த வார்த்தைகள் வந்து கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்காரு, நல்ல சபையை கொடுத்துக்கிறாரு, பாஸ்டர் கொடுத்துக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துக்கிறாரு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறத கையில் இருக்கு. நாம யூஸ் பண்ணிக்கலாம நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டு பிரச்சனை வர்ற போது வந்தனாக்கா அவங்களும் பாதிப்பு, நம்மளுக்கும் பாதிப்பு. ஹல்லேலூயா. அதனால கரெக்டாக ஆண்ட வார்த்தையில் வளரணும். அப்போ லவ் மேரேஜும் தப்பு, லவ் மேரேஜ் பாவம் தான். நான் அசைன்மெண்ட் என்ன கொடுத்தேன் பைபிள் காலேஜில். அரேஞ்ச் மேரேஜ் தான். ஹல்லேலூயா. அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். என்னெல்லாம் என்னை குறித்தால் நிறைய பேர் ஆண்டவர் வந்து நினைக்கிறது யாரும் பிரிக்க கூடாது. அப்போ இருவரும் ஒரு சரீரம். அப்போ மலேக்கியா 2:15 வாசிக்கும் போது ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் படிச்சாரு? ஆதாமுக்கு ஏவாள். அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஏவாள், செகண்ட் ஏவாள், 3 ஏவாள் படிச்சாரா? இல்ல, ஒருத்தர் தான் படிச்சிருக்கிறது வசனம் சொல்லுகிறது. அப்போ சங்கதி பெருகும்படியாக தான், அவங்க வந்து ஜெனரேஷன் பெருகும்படியாக தான் மனைவி. ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் தான் வாழணும் தான் வேதம் சொல்லுது. பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா நடந்துக்கணும்னாக்கா ஆண்டவர் பிரியம் தான். ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஆதாம், அதான் ஆண்டவர் பிரியம். மனுஷன் விருப்பம் வந்து அவங்கவுங்க செய்கிறது வந்து அது அவங்க இஷ்டம். ஆனா அவங்கள நடத்துறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் நடத்துறாரு. ஆனால் புருஷன் உயிரோடு இருக்கும்போது கட்டக்கூடாது, மனைவி உயிரோடு இருக்கும் கட்டக்கூடாது. அப்படி கட்டுறாங்கனாக்கா அது அவங்க விருப்பம், ஆண்டவர் விட்டுருவார். ஆனால் ஆண்டவர் விருப்பம் கிடையாது. ஆண்டவர் விருப்பம் அது கிடையவே கிடையாது. ஆண்டவர் விருப்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. இந்த தெளிவாக நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் தான், அதுதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. பாருங்க, மனைவியை கண்டடிக்கிறவன் கத்தரித்து தயம் பெறுவான். மனைவி கண்டடிக்கிறவன். அப்ப மனைவி கண்டடிக்கிறனாக்கா தனிமையா இருப்பது நல்லதல்ல. யார் தனிமை நல்லது இல்ல? கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தனிமையா இருக்க நல்லதல்ல. கல்யாணம் ஆயிட்டு கண்டடிக்கிறது பாக்கியவான், கர்த்தருக்கு தயம் பெறுவார். கல்யாணம் ஆயிட்டு மனைவி எழுதுனாங்க, புருஷன் எழுதுனாக்கா ஆண்டவர் தான் துணை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொண்டு போய் இந்த வசனத்தை கொடுக்க கூடாது. மனுஷன் தனிமையா இருக்கு நல்லதல்ல, இந்த ஆலோசனை அவங்க சொல்லக்கூடாது. யாரு சொன்னா அவங்க தான் சொல்லணும். கல்யாணம் கட்டாம கல்யாணமே பண்ணாதவங்களுக்கு தான் தனிமையா இருக்குது நல்லதல்ல. கல்யாணம் ஆயிடுவேக்கு எழுந்துடுவேக்கு அவங்களுக்கு சொல்லி அவங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, தவறான வழியில திருத்தக்கூடாது. அது தவறு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் படைச்சது ஒருத்தர் தான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் விருப்பம் அதுதான். மோசே வந்து உங்க ஹிருதய கடித நிமித்தமாக என்ன பண்றாரு, விட்டுறாரு. மோசே சீட்டி போட்டு என்ன பண்றாங்க, டிவோர்ஸ் பண்றாங்க, அது விட்டுறாரு. அது உங்க ஹிருதய கடித நிமித்தம். ஆனா ஆண்டவர் விருப்பம் கிடையாது. நம்ம ஆண்டவர் விருப்பம்படிதான் நடக்கிறது தான் நல்லது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு துணையா இருந்து நடத்துறாரு. அன்னாலும் சொல்லி ஜெபிக்கும். அன்னாலும் சொல்லும் போது லூக்கா புஸ்தகத்தை பார்க்கும்போது அவங்க வாழ்ந்தது 7 வருஷம் தான் கணவரோட. ஆனா அவங்க வாழ்ந்தது 84 வருஷம் வரைக்கும். கணவர் இறந்துட்டாரு. ஆனா அவங்க ஜபம் திருதேசியா இருந்து ஜபத்திலே வாழ்ந்து வந்தவங்க தான் 84 வயசு வரைக்கும் அன்னாள்.
பார்த்தீங்களா ஆண்டவர் விருப்பத்தை பற்றி எப்படி நிறைவேற்றினாங்க? அதுதான். அப்போது அவன் வாழ்ந்த 7 வருஷம் 7 வருஷம் 7 இயர்ஸ் தான் கணவனோடு வாழ்ந்தது. அப்புறமா ஆண்டருக்காக வாழ்ந்தது. அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போது சில நிறைய ஊழியக்காரங்களும் என்ன செய்கிறாங்க? தப்பு பண்ணுறாங்க. அது அவங்க விருப்பப்படி. ஆனாலும் ஆண்டவர் நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பிரியம் கிடையாது. ஆண்டவர் பிரியமாக ஆண்டவர் உண்மையான 22 இல்லை 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 22 மனைவியை கண்ணடிக்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டிருக்கா? 22 அது சேர்த்து படிக்கக்கூடாது, அதை விட்டு அது 22வது வசனம். அதான் இப்ப என்ன பண்றாங்க? 22 சேர்த்து. சில வாலிபர்கள் ரொம்ப குஷி ஆயிடுது. ஓ 22 மனைவியானு இல்ல, ஒரு மணியோடு தான். அல்லேலூயா. அப்ப மனைவி கண்டடிக்கிறவன் நன்மையானது கண்டடிக்கிறான், கர்த்தரிடத்தில் தயம் பெறுவான். மனைவி பொண்ணை கண்டடிக்கிறவான் சொல்லி போடல வசனம். மனைவினாக்கா என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்கு, அப்படிதான் மனைவி சொல்ல முடியும் இல்லைங்களா? பொண்ணை கண்டடிக்கிறவன் பாக்கியவன் போட்டிருக்கா, நன்மையான கண்டடிவான்ட்டு இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வேதத்துல லவ் பண்ணு சொல்லி கொடுக்கறது இல்லை. வேதத்துல பார்த்து லவ் பண்ணு சொல்லி கொடுக்குறது. மனைவி கண்டடிக்கிறவன் நன்மையானது கண்டடிக்கிறான், கர்த்தர் தயம் பெறுவான். அப்போ கர்த்தர் தயம் பெறனாக்கா தனிமையா இருக்கு நல்லதல்ல. அப்போ கல்யாணம் ஆயிட்ட பேருக்கு ஒரு இழந்தாக்கா ஆண்டவர் தான் சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் வாழணும். அப்படி வாழ்ந்தாக்கா ஆசீர்வாதம் வாழ்க்கை. டிவோர்ஸ் பண்ணி கட்டினாக்கா சாபம் எல்லாமே இன்னும் இணைஞ்சிருது. ஜாக்கிரதை பாருங்க. ஒரு தனிமையா இருந்தாக்கா ஒரு மனதோடு ஜெபம் பண்ணி வருவாங்க. கல்யாணம் கட்டுறதுக்கு என்ன பண்ணோம்? குடும்பமாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. குடும்பமாக ஒரு மனது கொண்டு வரணும். அதுதான் பவர்ஃபுல். அது உன் வேலை நீ என் வேலை நீ பிரித்து வச்சனாக்கா அது ஒரு மனம் கிடையாது. அது ஒரு மனம் இல்லாமல் ஓடிட்டுக்கும். அப்படி ஓடக்கூடாது. ஒரு மனம் வேணும். அல்லேலூயா. ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதே போல பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைங்க என்ன? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். எல்லா விஷயத்துலையும் பிள்ளைங்களே உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியலனாக்கா நான் கீழ்ப்படிய மாட்டேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னாக்கா ரோட்ல போறவன் சரி பண்ணுவான். கரெக்ட் இல்லைங்களா? பிள்ளைங்களை வீட்டில் கீழ்ப்படியலனாக்கா ரோட்ல போறவங்க சரி பண்ணுவாங்க. யார் உனக்கு என்ன புத்தி சொல்லி கொடுத்துக்கிறாங்க, என்ன வளர்த்து இருக்கிறாங்க? உனக்கு புத்தி இருக்கா? அவன் கெட்ட வார்த்தையே திட்டுவாங்க. தேவையா நமக்கு? அதான் வீட்டில் பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் வார்த்தை உங்கள் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படினாக்கா அங்கேயே சரியாயிடும். இன்னதான் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணுவாங்க. சரி பண்ணிக்கணும். அதுதான் மனுஷன். சரி பண்ணிக்கலனாக்கா ரோட்டில் இருக்கிறவங்க சரி பண்ணுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. அப்போ பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும் எல்லா விஷயத்துலையும். அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவியை வேதனைப்படுத்திட்டு, மனைவியை துக்கப்படுத்திட்டு அவன் ஜபம் பண்ணா ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அங்கதான் தோல்வி. வேதம் சொல்றது மனைவியை கனப்படுத்து, மனைவிட சந்தோஷமா இரு. மனைவிட்ட ஏன்னா உன்னோட நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு போகுது மனைவி. அப்போ நீங்க மனைவி கிட்ட கரெக்டா இருந்தா தான் ஆண்டோட கரெக்டா இருக்க முடியும். அல்லேலூயா. உன் ஜபத்துக்கு பதில் வரணும்னாக்கா மனைவி கிட்ட சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லை வெறுப்போடு கோபத்தோடு கசப்போடு நீ போய் முட்டிக்கால் படிச்சோம்னா உன் ஜபத்துக்கு ஃபெயிலர். உன் ஜபம் கேட்கப்படாது. நீங்க நினைச்சுக்கலாம் கேட்பார் ஆண்டவர், கேட்கவே மாட்டார். சமாதானமா நீங்க ஜெபம் பண்ணும்போது அது ஜபத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவி இப்படி இருக்கணும். கணவனை பகிச்சுக்குன்னு போய் ஜெபம் பண்ண கேட்பார் ஆண்டவர், எல்லாமே ஃபெயிலர். நான் ஊழியர் செய்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எல்லாம் ஃபெயிலர். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர், செகண்ட் குடும்பம், மூணாவது தான் ஊழியம். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஆண்டவர், ரெண்டாவது ஊழியம். குடும்பம் எந்த கதியெல்லாம் போட்டோம், யார் எங்கன்னா சாப்பிட்டோம், எனக்கு ஆண்டவர் தான், என் ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிருக்கிறார், ஊழியம் பாதையில் போகிறேன். அப்படி தான் ஒருத்தர் இருந்தார். போய் நல்லா விட்டேனாக்கா நல்லா ஜபத்தில் விட்டேன்.
சரியாயிட்டார். ஹல்லேலூயா. போய் பார்த்தாக்கா நான் மேலே வந்து பிரேயர் ஹால் கட்டியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு வந்துன்னு ஜெபம் நடத்துறேன். என் மனைவி பார்த்தீங்கன்னாக்க உலக ஆசை போயிடுச்சு. அது அம்மா வீட்டுக்கு அது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் போட விட்டேன். எனக்கு தேவையில்லை, எனக்கு ஊழியம், எனக்கு ஆண்டர், எனக்கு ஊழியம், அவ்வளோதான். யார் எந்த இதில் போட்டோம் அப்படியாக லூஸாக பேசியிருந்தார் என்கிட்ட. நான் சொன்னேன், இதெல்லாம் அப்போ ஊழியம், ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாரு, அப்புறமா ஊழியம் செய். குடும்பத்தை கோட்டை விட்டுது இந்த ஊழியம் செய்ய, இந்த ஊழியம் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. பிசாசு தான் உன் கூட இருப்பான். வானான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு 2 வாட்டி ஜெபம் பண்ணு. 3வது வாட்டி அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. சேர்ந்துட்டு இப்போ வந்து ஊழியம் செஞ்சு நிற்கிறாங்க. இதெல்லாம் வெளியே நடந்துக்குதாங்க. இன்னும் வரல, இங்கே வரல. டிசி பழைய போன இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் நானுங்க. ஹல்லேலூயா. பார்த்தா இப்படி எல்லாம் நடந்துக்குது. இது இந்த மாதிரி என்னென்ன நடக்குது தெரியல. இப்போ ஜெபம் பண்ணி அங்கே சொல்றது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவரு இல்லை எங்கள் மனைவி கிட்ட பேசுங்க. நான் எதுக்கு பேசணும்? நீ தான் பேசணும். ஜெபம் பண்ணு, இது இல்லை ஊழியம். அப்போ ஊழியம் சரிப்படுத்துற ஆண்டவர். ஏன்னா அவங்க தெரியல பிசாசின் நோக்கம் என்ன, குடும்பத்தை பிரித்து ஊழியத்தை செய்ய வைக்கிறது, மனைவியை துரத்தி ஊழியத்தை செய்ய வைக்கிறது, கணவனை துரத்தி ஊழியம் செய்ய. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், செகண்ட் குடும்பம், 3வது தான் ஊழியம். நீ சாட்சியா இருந்தால் ஊழியம் செய்ய முடியும். சாட்சியம் இல்லைனாக்க எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஏசு நல்லவர் சொன்னா போதாதான்? இல்லை, நீயும் நல்லவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நீயும் சாட்சியா இருக்கணும். அங்கதான் இருக்கு விஷயம். ஹல்லேலூயா. அப்போ கணவனோடு அன்பா இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும், இல்லை கேட்கப்படாது. அப்போ குடும்பத்தில் ஒன்னஸ் வரணும். குடும்பத்தில் ஒன்னஸ் வரணும்னாக்கா மனைவிக்கு தெரியாம காசு விவகாரம் பண்றது, கணவனுக்கு தெரியாம காசு விவகாரம் பண்றது, அப்புறம் வெடியும் போது பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் இடம் கொடுக்கூடாது. எல்லாமே ஒன்னஸ். உனக்கு என்ன சம்பாதனை, என்னைக்கு என்ன சம்பாதனை, இவ்வளோ வருது கணக்கு. மனைவி புத்திசாலி என்ன செய்யணும்? எல்லாத்துலையும் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுதுவீங்க. என் மனைவி எல்லாம் எழுதிப்பாங்க. இவ்வளோ சம்பளம், இவ்வளோ வருது, என்ன பண்ணணும், இது தசம்பாங்க போடணும், இதுக்கு வீட்டு செலவு, இது கேஸ் செலவு, எல்லாம் எழுதி வச்சு செய்வாங்க. அப்போ ஆண்டருக்குரியது ஆண்டருக்கு செலுத்தணும். அதுதான் புத்திசாலி மனைவி. அப்போ வீட்டை கட்டுறாள், ஊழியத்தை கட்டுறாள், அதுதான். அதுங்க எல்லாமே பார்த்து சரியாக கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அப்போ தவறான காசு இதுதான் ஜாஸ்தி வந்துச்சுன்னா வீட்டில் எப்படி வந்துச்சு இந்த காசு? இல்லை எனக்கு ரோல் கால் வந்துச்சு, எனக்கு அவங்க அப்படி கொடுத்தாங்க, தீங்கு போய் போடு, இதெல்லாம் எட்டுன்னு வரக்கூடாது. இதெல்லாம் தெரியணும் வீட்டில். ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரியாமல் போகிறதுனால ஏதோ காசு ஏதோ வருது, இன்னொன்று அப்படி போகும்போது சாபத்தை சேர்த்து வச்சுக்குவாங்க வீட்டுக்குள்ள. சாபத்தை சேர்த்து வச்சுக்கூடாது. இருந்தால் உண்மையாக இருக்கணும். உண்மையான சம்பளம், உண்மையான பணம், அந்த உண்மையான ஆண்டருக்கு மகிமை கொடுத்து அங்கே கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டர் சார்ந்து வாழும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கூலோ கெஞ்சோ ஆண்டருக்கு உண்மையாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டர் எதிர்பார்க்குறாரு. பணம் ஆண்டர் தருவார், அது எப்படின்னா ஆண்டர் தருவார், அது இல்லை முக்கியம். நம்ம உண்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆண்டர் உண்மையாக இருக்க, ஆண்டர் நடத்துகிறார். ஆண்டர் நடத்துதலுக்குள்ள போகணும், சார்ந்து இருக்கணும். ஆண்டர் ஏற்ற வேலையில் ஆண்டர் உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் ஆண்டர் உயர்த்தும் போது எல்லாரும் மூக்கில் வாயில கை வச்சுக்கணும். ஐயோயோ என்னப்பா இப்படி ஆயிட்டாங்க இவங்கன்னுட்டு. அப்படிதான் ஆண்டவர் வைப்பார். அது வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்து நம்ம ஜெயம் பெறணும். கரெக்டான இதில் போகணும். இப்போ குடும்பம் சொல்லும் போது குடும்பத்தில் ஒன்னஸ் வரணும். இந்த குடும்பத்தில் ஒன்னஸ் வரலனாக்கா ஜெயிக்க முடியாது. குடும்பத்தில் ஒன்னஸ், அதுக்கு என்ன செய்யணும்? கலந்து பேசணும். ஒருத்தர் உட்காந்து பேசணும். ஓகேப்பா, இனிமேல் சரி பண்ணிக்கலாம், இனிமேல் கரெக்டாக இருக்கலாம், ஓகே உன் சேலரி என் சேலரி எல்லாம் கணக்கு எழுதி வச்சு இப்படி பண்ணலாம். அப்படி போகும்போது ஒன்னஸ் வரும். இல்லை அவர் பார்த்துக்கிறார். இப்போ லீஸாக இருக்கிற வீடு நாளைக்கு ரெண்ட் ஆகிடும், நாளைக்கு வித்துட்டு போயிடுவார். என்னப்பா பார்த்துக்கிறேன் இப்போ நடுத்தரில் கொண்டு வந்து வச்சிட்டியாப்பா, நான் என்ன பண்ணுறது, எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரே வார்த்தை போட்டுருவார். அதனால ஜாக்கிரதையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்னஸில் கொண்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு நாளைக்கு சொந்த வீடு வந்து நாளைக்கு சொந்த வீடு இல்லாமல் வாடி வீட்டில் இருக்கிறதாயிடும். பார்த்தீங்கன்னா கடன் 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 கடன், இவ்வளோ கடன் அவ்வளோ கடன். நான் என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறபடியெல்லாம் செஞ்சேன், அதனால தான் கடன் வாங்கினேன். அந்த கடன் வாங்கி இந்த கடன் வாங்கி இங்கே இந்த வட்டி அந்த வட்டி கட்டி இந்த வட்டி கட்டி இவ்வளோ பெருசாக ஆச்சு, நாளைக்கு வீடே போயிடுச்சு. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு செய்யக்கூடாது, மனைவி தெரியாமல் எந்த ஒரு காசு விஷயத்தை செய்யக்கூடாது,
மனைவி தெரியாம கணவன் எதுவும் செய்யக்கூடாது. எல்லாமே தெளிவா இருக்கணும், எல்லாமே தெரியணும். அதுதான் ஒன்னஸ். அந்த ஒன்னஸ்ல போகும்போது குடும்பம் சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. அப்ப குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபம் பண்ண வாங்க. அதான் ஜோசுவா 24:15 சொன்ன, நானும் என் வீட்டாரும் என்றாலும் கர்த்தரை செவிப்போம் என்றார். அப்ப நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செவிப்போம். அப்ப கர்த்தரை செவிக்கணும்னாக்கா வீட்டாரும் எல்லாரும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆண்டு சம்மதம் ஒப்பு கொடுங்க. சிலர் அதுக்காக காத்திருங்க. ஆண்டு செய்வார், அற்புதம் செய்வார், விடமாட்டார். இன்றைக்கு பிரிஞ்சிருக்கலாம், ஆண்டு கொண்டு வருவார். ஆண்டு சேர்த்து வைப்பார், ஆண்டு விட மாட்டார். ஆண்டக்காக வைராக்கியம் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேளையில் அப்பா குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, என் தேவன் ஆண்டவரே, குடும்பமாக சேர்ந்து வாழணும் அப்பா. கணவன் மனைவி இருவர் ஒரு சரீரம். என் தேவன் ஆண்டவரே, அவர்கள் யாரும் பிரிக்கக்கூடாது அப்பா. என் தேவன் பிள்ளைங்கள் அப்பா பெற்றோர்கள் கீழ்ப்படியணும். குடும்ப ஆசீர்வாதத்தில் வளரணும் அப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே எந்த ஒரு ரகசியம் இருக்கக்கூடாது. எல்லாம் வெளிப்படையாக ஒன்னஸ்குள்ள போகணும். அந்த கிருபை தருவீராக அப்பா. பணத்தில் எந்த விதத்தில் ஆண்டவரே அப்பா ஏமாந்து போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை நடத்துகிறாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சியும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே உங்க கரத்தில் இருப்பதாக. என் தேவன் அப்பா அப்பா யோசுவா 24:15 சொல்லுகிறபடி, நான் என் வீட்டாரும் கர்த்தரை செவிப்போன்னு சொல்லி அப்பா குடும்பமாக செவிக்க முடியாத, குடும்பமாக இருக்க முடியாது உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் அப்பா. என் தேவன் அப்பா கணவர் பிரிந்தாலும் ஆண்டவர் அவர்கள் சேர்ந்து வாழும்படியாக சீக்கிரத்தில் அற்புதம் செய்வீராக. சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க தொடுவீங்க, குடும்பமா வாழ வைப்பீங்க, குடும்பமா நடத்துவீங்க. சமூகத்தில் காத்திருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே அப்பா. என் தேவன் நீங்க நடத்துவீங்க, சேர்த்து வைப்பீங்க. என் தேவன் நடத்துவீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துவீங்க, ஒவ்வொரு பாதுகாப்பீராக. எந்த ஒரு பலவீனமோ எந்த ஒரு சோர்வோ அணுகாதபடி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் நடத்துமாப்பா. இந்த லைவ்ல பாக்குறவர்கள், இனிமேல் பாக்குறவர்கள் ஆசீர்வதிமாப்பா. தேவ சமாதானம் நடத்த மாட்டார், காத்துக்கொள்ளும். நம் கரத்தோப்பும் இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் நம்முடைய எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.